ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YMC எம்மி மெட்ராஸ் குக்கிங் வித் ஹேம்லதா வினோத் குமார். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க. வேர்க்கடலை வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஆயில் சேர்க்காம சட்னி வந்து எப்படி ஹெல்த்தியாக பண்ணலான்றதை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு கப்பு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலையாக எடுத்துக்கோங்க. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. வறுத்த சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் லைம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து தாளிக்கெல்லாம் வேண்டாங்க, நம்ம அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்ச உடனே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா சட்னி ரெடி. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாட் ஐட்டம்ஸ் கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.